Hi, hello children. In today's video, I am going to teach you about the phenols. The structure of the phenol is this one, and the molecular formula we can write it as C6H5OH, and the common name for this one is phenyl alcohol. And the IUPAC name is phenol. So alcohols நம்ம வந்து மூணு வகையா பிரிக்கலாம். monohydric alcohol, dihydric alcohol and trihydric alcohol. அதே போல உள்ள phenols நீ மூணு வகையா பிரிக்கலாம். It can be classified into three types: monohydric phenols, dihydric phenols and trihydric phenols. இது வந்து monohydric phenol. Monohydric na it will contain only one OH group, and that OH group is directly attached to the nucleus. That means in your benzene. And crazols அப்படினா என்னன்னா one of the hydrogen in toluene, அதாவது methyl benzene is otherwise, this is methyl benzene, this is otherwise called as toluene. So one of the hydrogen in the benzene ring is replaced by OH group, then it will be called as crazol. And ஆர்த்தோ பொசிஷன்ல மெத்தில் குரூப் இருக்கிறதுனால இது ஆர்த்தோ கிரசோல்னு பேர். ஆர்த்தோ பொசிஷன் என்னன்னா the functional group இருக்கிற கார்பனுக்கு பக்கத்து ரெண்டு பொசிஷனுக்கு பேர் ஆர்த்தோ, அடுத்த ரெண்டு பொசிஷனுக்கு பேர் பெட்டா, diagonally opposite side இருக்க பொசிஷனுக்கு பேர் பேரா. அப்ப இது ஆர்த்தோ கிரசோல். ஆர்த்தோ கிரசோல்ன்றது கமர்ஷியல் நேம். ஐயூபேக் நேம் பார்த்தீங்கன்னா நம்பரிங் கொடுக்கணும். 1 2 3 4 5 6. அப்ப 2-methoxy phenol. So 2-methyl. Second carbonல methyl group இருக்கு, 2-methyl phenol. இது ஆர்த்தோகிரசோல். இதெல்லாம் மோனோஹைட்ரிக் phenol. Suppose இந்த methyl group இங்க இருந்துச்சுன்னா, for example இந்த methyl group வந்து ஆர்த்தோ பொசிஷன்ல இல்லாம மெட்டா பொசிஷன்ல இருந்துச்சுன்னா, அப்ப இதுக்கு பேர் எனக்கு மெட்டாக்ரசோல். நம்பர் கொடுக்கக்குள்ள 3ல மெத்தில் குரூப் இருக்கு. அப்ப 3-methyl phenol. Like that you have to give the IUPAC name for the monohydric phenol. Next வந்து dihydric phenol. அப்படின்னா dihydric phenolனா ரெண்டு OH group பென்சீன்ல அட்டாச் ஆயிருக்கும். இப்போ இது பென்சீன் ரிங், இங்க ஒரு OH இங்க ஒரு OH இருந்தா இது 1 2. அப்ப இதோட நேம் என்ன வரும்னா 1,2 dihydroxy benzene. இது வந்து டைஹைட்ரிக் ஃபீனாலுக்கு எக்ஸாம்பிள். அதாவது ரெண்டு OH குரூப் இருக்கு. அதே ட்ரைஹைட்ரிக் ஃபீனால் அப்படின்னக்குள்ள 3 OH குரூப் இருந்தா அது வந்து ட்ரைஹைட்ரிக் ஃபீனால். அண்ட் இதுல பாத்தீங்கன்னா இப்போ நம்பர் கொடுக்கக்குள்ள 1 2 3. அப்போ 1,2,3 ட்ரைஹைட்ராக்சி benzene. இது IUPAC name for trihydric phenol. Suppose என்னோட phenolல வேற ஏதாவது groups attach ஆகுது, substituted phenol அதுக்கு பேரு. For example இப்போ இது phenol, இந்த இடத்துல NH2 group இருந்தா இது ஆர்த்தோ பொசிஷன். So ஆர்த்தோ அமினோஃபீனால், ஆர்த்தோ அமினோஃபீனால் அப்படி நான் நேம் கொடுக்கலாம். இது வந்து nomenclature of phenols. And in today's video, I am going to teach you mainly the preparation methods of phenol. So preparation methods. First method வந்து from aryl halide. From aryl halide. Aryl halide na chlorobenzene or bromobenzene or iodobenzene அந்த மாதிரி. Aryl halide அதாவது the halogen group is directly attached to the benzene ring. ஸோ நான் இப்போ இங்கே வந்து குளோரோபென்சன் எடுத்துக்கிறேன். இது குளோரோபென்சன். இதில் நான் NaOH ஆட் பண்ணணும். NaOH ஆட் பண்ணிவிட்டு 633 கெல்வினுக்கு ஹீட் பண்ணணும். 300 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் நான் அப்ளை பண்ணணும். இப்படி அப்ளை பண்ணால் இந்த சிஎல்லும் இந்த ஹைட்ரஜனும் ரிமூவ் ஆகும். ஸோ எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா சோடியம் ஃபீனாக்சைடு கிடைக்கும். ஸோ HCl எலிமினேட் ஆகிட்டு இந்த NaO இங்கே ஆட் ஆச்சுன்னா சோடியம் ஃபீனாக்சைடு. இந்த நேம் என்னன்னா குளோரோபென்சன். எனக்கு என்ன ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல கிடைக்குன்னா சோடியம் ஃபீனாக்சைடு.
அண்ட் இந்த சோடியம் ஃபீனாக்சைடில் நான் அசிடிஃபிகேஷன் HCl ஆட் பண்ணேன்னா NaCl வெளில வந்துடும். ஸோ எனக்கு என்ன கிடைக்கும் என்னோட ப்ராடக்ட்னா ஃபீனால் கிடைக்கும். ஸோ கன்வர்ஷன் ஆஃப் குளோரோபென்சின் இன்டு ஃபீனால். ஸோ சைட் ப்ராடக்ட் வந்து எனக்கு NaCl. இந்த ப்ராசஸ்க்கு பேர் டவுஸ் ப்ராசஸ். A very important 2-mark question in your phenols. So இந்த ப்ராசஸ்க்கு பேர் டவுஸ் ப்ராசஸ். இது ஃபர்ஸ்ட் மெத்தட். செகண்ட் மெத்தட் வந்து ஃப்ரம் பென்சின் சல்ஃபோனிக் ஆசிட். பென்சின் சல்ஃபோனிக் ஆசிட். பென்சின் சல்ஃபோனிக் ஆசிட். பென்சின் சல்ஃபோனிக் ஆசிட்னா பென்சின் ரிங்ல sulfonic acid functional group. What is the functional group of sulfonic acid? Na SO3H. இது benzene sulfonic acid. இதுல நான் again NaOH தான். Last method மாதிரி தான். அங்க 633 Kelvin, இங்க 623 Kelvin heat பண்ணு. அப்ப எனக்கு இது என்னவா first மாறும்னா sodium phenoxide தான் மாறும். Sodium phenoxide. And again I have to do the acidification. HCl add பண்ணனா NaCl வெளில வந்துரும். My product will be phenol. Phenol plus NaCl. It is second method. Right? So first நான் எடுத்துக்கிறது benzene sulfonic acid. எனக்கு கிடைக்கிறது sodium phenoxide. And அதை நான் என்ன பண்ணணும்னா acidification பண்ணணும். Third method is from aniline. So நான் எடுத்துக்கிறது aniline. From aniline. Aniline na என்னன்னா aminobenzene is otherwise called as aniline. The commercial name of aminobenzene is aniline. So இது benzene. Aminobenzene na NH2. இது வந்து aminobenzene. நான் என்ன ஆட் பண்ணணும்னா sodium nitrite and HCl ஆட் பண்ணணும். A mixture of sodium nitrite and HCl. So இது 273 Kelvin. அதாவது 0 degree Celsiusல தான் இந்த ரியாக்ஷன் நடக்கும். இங்க எனக்கு இந்த மிக்சர்ல இருந்து என்ன ப்ரொடியூஸ் ஆகும்னா HNO2 ப்ரொடியூஸ் ஆகும். HNO2. இது பேர் என்னன்னா HNO2 ஓட பேரு நைட்ரஸ் ஆசிட். ரைட்? இப்போ எனக்கு இதுல என்ன ரிமூவ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ரிமூவ் ஆகும். இந்த H2O எனக்கு ரிமூவ் ஆகும். இப்போ எனக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட்டரை ரிமூவ் பண்ணிடுற இங்கே N இருக்கு, இங்கே டபுள் பாண்ட் N. இந்த OH பதிலாக இந்த HCl இருந்து Cl வந்துடும். அண்ட் இட் இஸ் ஸ்டேபிள். இந்த காம்பவுண்டோட நேம், இந்த ஃபங்க்ஷனல் குரூப்போட நேம் டைஅசோ. அதனால இந்த இதோட நேம் பென்சீன் diazonium chloride. Benzene diazonium chloride. So benzene diazonium chloride எனக்கு எடுத்துக்கிறேன் நான் இதை நான் ஜஸ்ட் வந்து அசிடிஃபிகேஷன் பண்ணணும். ஸோ வாட்டர் ஆட் பண்ணி நாட் அசிடிஃபிகேஷன் ஸோ வாட்டர் ஆட் பண்ணி பாயில் பண்ணணும். அப்போ எனக்கு எது ரிமூவ் ஆகும்னா நைட்ரஜன் கேஸ் வெளில வரும். இந்த பென்சீன் ரிங்ல OH, அதாவது ஃபீனால் plus N2. இந்த OH இங்க வந்துருது, N2 வெளியில வந்துருது, இந்த HCl சேர்ந்து HCl வெளியில. ரைட்? இது வந்து என்ன எடுத்துக்கிற அனிலின், அதில் என்ன ஆட் பண்ற சோடியம் நைட்ரேட் அண்ட் HCl. அது எனக்கு என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது நைட்ரஸ் ஆசிட். இப்போ இது ரெண்டு ரியாக்ட் ஆகல எனக்கு என்ன கிடைக்குன்னா பென்சின் டயாசோனியம் குளோரைட். அதை நான் வாட்டரோட சேர்த்து ஜஸ்ட் பாயில் பண்ணேன். இது வந்து ஒரு 1 மார்க்ல கூட வரும். எப்படின்னா when benzene diazonium chloride is boiled, what is the product obtained? Which of the following product will be obtained when benzene diazonium chloride is boiled? Answer வந்து phenol. So nitrogen, benzene diazonium chloride ஒரு இம்பார்ட்டன்டான industrially important compound to prepare so many organic compounds like Grignard reagent மாதிரி. இதில் வந்து N2 eliminate ஆகிற டைப் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் இருக்கு, N2 ரீட்டைன் ஆகுது. அதாவது நைட்ரஜன் ரீட்டைன் ஆகிற ரியாக்ஷன்ஸ் இருக்கு, நைட்ரஜன் எலிமினேட் ஆகுது. இது வந்து செகண்ட் கிடையாது, நைட்ரஜன் எலிமினேட் ஆகும். முதல்ல கிளீவேஜ் இந்த N2 வெளில வந்துடும், அப்புறம் HCl வெளில வந்துடும், இந்த OH போய் பென்சினோட ஆட் ஆகும். ஸோ எனக்கு ஃபீனால் கிடைக்கும்.
இது third method. Then நாலாவது method from cumin. Right? So நான் என்ன எடுத்துப்பேன்னா பென்சீன் எடுத்துப்பேன். அது கூட நான் என்ன ஆட் பண்ணேன்னா ப்ரொப்பலின் ஃபார்முலா CH3 CH double bond CH2 ப்ரொப்பலின் ஆட் பண்ணணும். அண்ட் பாஸ்பாரிக் ஆசிட் பிரசன்ஸ்ல ஹீட் பண்ணுவோம் இந்த ரியாக்ஷன். சரி, இங்க இருக்க ஹைட்ரஜன் இது வந்து டபுள் பாண்ட் இருக்கு இல்லையா, இது வந்து இந்த பக்கம் பேர் ஆஃப் எலக்ட்ரான் ஷிஃப்ட் ஆகும். ஸோ அப்போ இந்த CH2 மைனஸோட இந்த H+ வந்து ஆட் ஆயிடும். இதுக்கு மைனஸ் சார்ஜ் வரும், இதுக்கு பிளஸ் சார்ஜ் வரும். இந்த பாசிட்டிவ்லி சார்ஜ்டு கார்போகேட்டன் இந்த இடத்துல வந்து ஆட் ஆகும். ஸோ எனக்கு என்ன கிடைக்கும்னா, நல்லா கவனி, இந்த இடத்துல இருக்க கார்பன் பாசிட்டிவ் கார்பன் இங்கே வந்து ஆட் ஆகும். ஆல்ரெடி அது கூட ஒரு CH3 லெஃப்ட் சைடு இருக்கு. ரைட் சைடு CH2 மைனஸோட இந்த H+ வந்து ஆட் ஆகும். அப்போ அது வந்து எனக்கு CH3 மாறும். இது ஐசோப்ரோப்பைல் குரூப். இந்த குரூப் ஸோ ஐசோப்ரோப்பைல் பென்சின், இது பேர் தான் cumin. இந்த cumin-ஐ ஏர் பிரசன்ஸ்ல சோடியம் கார்பனேட்டோட சேர்த்து ஆக்சிடைஸ் பண்ணுவேன். அப்படி ஆக்சிடைஸ் பண்ணக்குள்ள எனக்கு என்ன கிடைக்கும்னா cumin பெராக்சைடு கிடைக்கும். ஸோ இங்க CH3 இருக்கு, இங்க CH3 இருக்கு, இங்க H இருக்கு இல்லையா, அந்த Hல இங்க O. ஸோ எனக்கு என்ன கிடைக்கும்னா cumin பெராக்சைடு. நெக்ஸ்ட் ஸ்டெப், நான் இதை ஹைட்ராலிசிஸ் பண்ணுவேன். ஆசிட் ஹைட்ராலிசிஸ் பண்ணேன்னா எனக்கு இது CH3 CO CH3 இந்த பார்ட் வெளில வந்துடும். எனக்கு என்ன கிடைக்கும்னா ஃபீனால். ஸோ ஃபீனால் அதாவது இது அப்படியே வெளியில வந்துடும். இந்த பார்ட் அப்படியே வெளில வந்துடும். என்ன வெளில வரணும், அசிட்டோனா வெளில வரும். பிளஸ் அசிட்டோன் CH3 CO CH3 அசிட்டோன் கிடைக்கும். இது எனக்கு தேவையான ஃபீனால். இது வந்து 5 மார்க் கொஸ்டின்ல கூட வரல. A ஆஃப் மாலிகுலர் ஃபார்முலா C6H6 அப்படினாவே உனக்கு தெரிஞ்சிடணும் அது பென்சீன். It reacts with the propylene in presence of mineral acid. It forms B. இப்போ B என்னன்னு தெரியணும்னா cumin, அதாவது ஐசோப்ரோப்பைல் பென்சீன். Cumin on oxidation forms C. C என்னன்னா cumin peroxide. On hydrolysis it will form D. D is your phenol. அப்படியே இது ஒரு 5 mark question. A of molecular formula C6H6. When it is treated with the propylene in presence of mineral acid forms B. B on oxidation forms C. C on hydrolysis forms D. Find out A, B, C, D. அந்த மாதிரி questions இதில் வரும். Okay, these are all the 4 methods which are used to prepare the phenol. It is given in your state board syllabus. So first method is from chlorobenzene, which is known as Dow's process, a very important naming reaction. Second one is from sulfonic acid, benzene sulfonic acid. Third one is from aniline. So aniline, first aniline will be converted. It is an aromatic primary amine. Aromatic primary amine or aliphatic primary amine, when it reacts with nitrous acid, it will give you the alcohol. So the third method. Fourth method is from cumin. Okay, thank you children.